ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி வந்து முதல் நாள் தேரோட்டம் அப்படிம்பாங்களே, வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தாங்கன்னா அன்றைக்கி தான் அப்படின்ட்டு போயிட்டேன். ஆனால் வந்து மறுநாள் அப்படின்ட்டாங்க. வந்து முழுக்கு கார்த்திகை மாதம்னா முழுக்கு வரும், 4 முழுக்கும் வரும், 5 முழுக்கும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் வந்து 4 முழுக்கு தான் வந்துச்சு. அதான் கடை முழுக்கு அப்படிம்பாங்க. கடை முழுக்கு தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனோட 4 முழுக்குக்கு போய் நம்ம போய் தலை முழுகலாம். பக்கத்தில் இப்போ கார்த்திகை குளம் அதில் முழுகுனா நம்ம செய்த பாவங்கள்லாம் போகும் அப்படின்னு ஐதீகம் போல இருக்குது. அப்போலேருந்தே சொல்லுவாங்க. நம்ம எந்த முழுக்க வேணாலும் போயிட்டு கார்த்திகை மாதத்தில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் ஃபஸ்ட்டு முழுக்க ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி 4 முழுக்கு வரும். நான் லாஸ்ட்டு முழுக்குக்கு தான் போயிருந்தேன். மொதல் நாள் தேரோட்டமாக இருக்கும். என்னன்னா கிட்ட போனால் கோவிலுக்கு போனால் ஏன்னா தேர் இழுக்கவே இல்லை அப்படின்னு பார்த்தா, இல்லை மறுநாள் தான் அப்படின்ட்டாங்க. எதனாலங்கிறது தெரியல எனக்கு. அதனால் போயிட்டு சாமிக்கெலாம் விளக்கு போட்டு அப்படியே கோவில் ரொம்ப நாளாக ஆகிடுச்சா, அப்புறம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு சுற்றி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் குளம். இந்த குளத்துல தான் அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால அந்தளவுக்கு கூட்டம் கிடையாது. ஏன்னா தேரோட்டம்னா கூட்டமாக தான் இருந்திருக்கும். தேரோட்டம் வந்து மறுநாள் தள்ளி வச்சதுனால எம்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா கூட்டம் கண்டிப்பாக இருக்கும். எப்படின்னா மொதல் நாள் முழுக்கு கூட்டத்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் முழுக்குக்கு வந்து காலே வைக்க முடியாது அந்த இடத்துல குளிக்கிறதுக்கு. அதுவும் கருக்கல்ல வந்து 3 மணிக்கே எல்லாம் குளிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. வெளியூர்லேருந்துலாம் வந்து அந்த டைமில் வந்து சுத்தமாக இறங்கவே முடியாது. நம்ம 6-7 மணிக்கு போனால் லைட்டாக கொஞ்சம் இடுக்கில் வந்து நம்ம குளிச்சுட்டு வரலாம். அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். அந்தாண்ட இப்போ நான் எதுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த பக்கம் வந்து யம தர்மராஜா இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம்னா அது இந்த ஊர் தான். இந்த ஸ்ரீவாஞ்சிநாதர் கோவில் தான். உங்களுக்கு யம தர்மராஜாவுக்கும் தனி ஸ்தலமே பக்கத்தில் இருக்காங்க. அதனால் இதுவே ஒரு ஃபேமஸானது. அதனால் இங்கே வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. வெளிநாட்டிலேருந்து ரொம்ப தூரமாக உள்ள ஊர் தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. சில பேர் இது என்ன, இது எந்த பக்கம், இது என்ன சொல்லுவாங்க அப்படின்லாம் இந்த ஊர் பேர் அப்படிலாம் கேட்பாங்க. இங்கிலீஷ்லேயே நிறையா அந்தளவுக்கு வருவாங்க. கேட்டால் அவ்வளோ ஃபேமஸ்ஸு, நாங்கள் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம், இப்போ தான் வர்றோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய டைம் நானே பார்த்துருக்கேன். நார்மல் டைமில் பிரதோஷம் இந்த மாதிரி வெள்ளி செவ்வாய் சாமியை கும்பிட போகிறோம் அப்படின்னா அந்த டைமில் நிறையா நிற்பாங்க. நிறையா வண்டிலாம் வெளில இருக்கும். எல்லாம் அதர் கண்ட்ரிலேருந்து தான் வருவாங்க. சாமி அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த கோவிலாக அந்த ஸ்ரீவாஞ்சியம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா யம தர்மராஜா இருக்கக்கூடிய ஸ்தலம்லாம் இது ஒன்று தாங்க. கண்டிப்பாக நீங்கள் திருவாரூர் மாவட்டம் பக்கத்தில் ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற ஊர் நன்னிலம் குடவாசலுக்கு இடையில இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த சாமியை வந்து தரிசிச்சுட்டு போங்க. ஏன்னா 3000க்கு முன்னாடி பழமை வாய்ந்த மூத்தவர், பழமை வாய்ந்தவர், எல்லோருக்கும் முன்னோர், இவர் தான் பெரியவர் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இவர்கிட்ட வந்தாலே என்ன பிரச்சனை இருந்தாலும் போகும். நீங்கள் மற்றவங்க அந்த தெய்வம் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு எதுக்குமே போக வேண்டாம். இந்த இவர் ஒருத்தரை பார்த்தாலே நீ போதும், உன் பிரச்சனை அனைத்தும் தீரும். அதனால் எந்த சாமிக்கிட்டையும் நீ போக வேண்டாம். வாரம் இந்த சிவபெருமானை வந்து பார்த்துட்டு போ, அனைத்து பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி நான் வாரம் இந்த கோவிலுக்கு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஸ்ரீவாஞ்சிநாதர் கோவில் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லது, அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நினச்சது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. அதில் ஒரு விசேஷமான ஒன்று என்னன்னா, இங்கேருந்து இந்த சைடு பாருங்கள், ஒரு சைடு எடுக்கிற பாருங்கள், ஒரு 9 10 மொத்தம் 10 கோபுரங்கள் தெரியக்கூடிய ஒரே இடம். இந்த மூலையில் 10 கோபுரமும் ஒரே டைமில் எண்ணி நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி கூட இந்த கோவிலில் ஒரு விசேஷமாக இருக்குது. இது வந்து முருகப்பெருமான் அந்த வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய இடங்க. இதுக்கு கண்டிப்பாக நான் வந்து அப்பப்போ செவ்வாய்க்கிழமைனா அந்த முருகனை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போயிடுறது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த பக்கம் வந்தால் கண்டிப்பாக சில பேர் வந்து பக்கத்துலேயே இருப்பாங்க, இதனுடைய சிறப்பு தெரியாமல் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த கோவில், அவ்வளோ ஒரு விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. வந்தீங்கன்னாவே அங்கே உள்ள ஐயருங்களை கேட்டாவே நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட இந்த சைடு தான் சொன்னேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 9 கோபுரம் தெரியுங்க ஒரே டைமில். எனக்கே தெரியாது. இங்கே பக்கத்தில் இந்த டைம் வீடியோ எடுக்கும்போது தான் அதில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ தான் ஒருத்தவங்க வெளியூர்லேருந்து வந்தவங்க சொல்லி நாங்கள் அதில் வாங்கினேன். இந்த இடத்துல நின்று பாருங்கள், 9 கோபுரங்கள் தெரியும் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நானே வீடியோ எடுக்கும்போது 9 கோபுரமும் தெரிகிற மாதிரி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லட்சுமி இருக்காங்க பாருங்கள், மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடங்க. இதுலேருந்து 9 கோபுரம் தெரியுதுங்கவோ, அதை நான் சுற்றி ஒரு 9 கோபுரத்தையும் தனித்தனியாக எடுத்தேங்க. நான் பாருங்கள் எத்தனை கோபுரம் தெரியுது அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக ஒரு எடுத்திருக்கேன். அது எந்த டைம்னு எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கே வெளியூர்லேருந்து வந்தவங்க சொல்லி நான் அந்த கோபுரத்தை நான் வந்து 9 கோபுரத்தையும் ஒரு டைமில் நான் எடுத்தேன். எனக்கு அதுக்கு முன்னாடி இவ்வளோ காலமாக வந்துட்டுருக்கேன். சின்ன வயசுலேருந்து பக்கத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு முழுக்குக்கும் எனக்கே தெரியல. பாருங்கள் அந்த 2 கோபுரம், இந்த 1 3 4ங்களா 5 6 7 8 9 10 வந்து தெரியுதுங்களா உங்களுக்கு? எண்ணி பார்த்துக்கோங்க. மொத்தம் 10 கோபுரம் இருக்குங்க அவங்க சொன்ன மாதிரியே. அப்போ தான் நினச்சேன் இவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது, இது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு பாரு இது வரைக்குமே அப்படின்னு நான் யோசித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்து இந்த வீடியோவில் அப்படியே உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு.
அப்புறம் என்ன பெருசாக சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப நேரம் நான் விளக்கேற்றக்கூடிய டைம் வந்து சனிக்கு விளக்கு போட சொல்லியிருந்தாங்க 6 to 7. அதனால தான் நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இல்லைனா கொஞ்சம் முன்னாடியே நான் போயிருப்பேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஊருக்கு பஸ்ஸும் கிடையாது, டைமிங்க்கு தான் பஸ்ஸு, இடையிலலாம் பஸ்ஸு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனாலேயே என்னென்னா சிவபெருமான் அன்னைக்கு வந்து இந்த கோயிலில் ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்ட்டு இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலேயே நான் இருந்தேன். நான் நினச்சேன், நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, நம்ம இந்த இவ்வளோ நேரம் இருக்கணும்னு இருக்கு போல், அதனால தான் இந்த கோவிலில் இவ்வளோ நேரம் இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நான் இவ்வளோ நேரம் அந்த கோவிலில் இருந்ததே கிடையாது. போயேன் சாமி கும்பிடுவோம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி உட்காரணும் இல்லை, அந்த கோவிலில் உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். இந்த டைம் வந்து என்னன்னே தெரியல, என்னை இருக்க வச்சாரா சிவபெருமான் என்னன்னே தெரியல. அங்கே அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் 7:45 தான் பஸ்ஸு. எத்தனை மணிக்கு? 4:30 வந்தால் 4:35 பஸ்ஸு வந்துடும். ஏன்னா 2 கிலோமீட்டர் தூரம் தானே. வந்து கிட்டத்தட்ட 7:45 வரைக்கும், 7:45 தான் பஸ்ஸு. அதுக்கு இடையில என்ன பண்ணுறது, அதனால் 6 to 7 தான் விளக்கேற்றணும் இல்லையா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ நேரம் தான் கோவிலில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் 6:15 மேலே தான் விளக்கேற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் விளக்கேற்றிட்டு வெளியில் வரலான்னு வர்றேன். அப்புறம் என்னென்னா மேலெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்துக்கு இப்படி மேலே அடிச்சிட்ருக்காங்க, சாமிக்காக அதை வந்து அபிஷேகம் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா, எதுக்கு பார்த்தா முருகன் வந்துட்டுருக்காரு. எனக்கு பிடிச்ச ரொம்ப முருகன் தான் ரொம்ப பிடிக்கும். வரவும் எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. என்னை போக எப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே போயிடலாம், வெளியில் கடத்தரலாம் இருந்துச்சு, அப்படியே பார்த்துட்டு டயத்தை போய்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். எதுக்கு பார்த்தா, நீ ஏன் கடத்தரவு பார்க்க போகிற, நான் இருக்கும்போது ஏன் கடத்தரவு பார்க்குற, என்னை பார்த்துட்டு போனது கரெக்டாக பஸ் ஏற போயிடலாம் பஸ்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா பார்த்துங்களேன். முருகன் அப்படியே வாரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு தேர் மாதிரி தூக்கிட்டு வந்தாங்க. தேரில் இருந்தாங்க. மறுநாள் தானே தேரோட்டம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் கீழே தூக்கிட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக செஞ்சுருந்தாங்க மேளதாளத்தோடு. அவ்வளோ டான்ஸ் ஆடிக்கிட்டு வள்ளி தெய்வானையோட எவ்வளோ ஒரு அருமையாக வந்துட்டுருக்காங்க. அவ்வளோ ஒரு ஜாலியாக வந்துட்டுருக்க மாதிரி இருக்குது முருகன். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்துட்டு இருந்தாங்க. அதை அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். அதை பார்த்து முடித்து அவங்கள கீழே இறக்கி உட்கார வைக்கிற வரைக்குமே அந்த இடத்துல இருந்துட்டு தான் நான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கு தான் என்னை வெயிட் பண்ண வச்சியா முருகா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அந்த கோவிலுக்கு நான் போனது சனீஸ்வர பகவானுக்கு விளக்கேற்ற போகணுன்ட்டு தேரோட்டத்தையும் போய் பார்த்துட்டு வரலாம் தான் போனது. ஆனால் இந்த மாதிரி ஒரு காட்சி எனக்கு நான் பார்த்ததே இல்லை. இத்தனை வருஷம் முழுக்க சின்ன பிள்ளைலேருந்து போயிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் நாள் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் என்றைக்குமே மறக்க முடியாது. எனக்கு அவ்வளோ திருப்தியாக வெளியில் வந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். எப்போதும் முருகன் அந்த இடத்துல தான் வைப்பாங்க. அதை இப்படி தான் வந்து இறங்குவாங்கன்னு எனக்கு இப்போ தான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். இதுக்கு தான் நாளைக்கு வந்து அர்ச்சனை பண்ணக்கூடிய இடமே இது மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நினச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வந்து சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.